மனிதனுக்கு உணவு கொடுக்கூடாதுன்னா இது எந்த அர்த்தம் சார்? போராட்ட களத்தில் சாப்பாடு வழங்க சென்ற தமிழக வெற்றி கழக தோழர்களை தடுத்த திமுக அரசு. சென்னையில் தூய்மை பணியாளர்கள் தங்கள் உரிமைகளுக்காக அறவழியில் போராடி வருகின்றனர். அவர்களது போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது. தூய்மை பணியாளர்களுக்கு பொதுமக்கள், நடிகர், நடிகைகள், அரசியல்வாதிகள் என பலரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். தமிழக வெற்றி கழக தோழர்களும் முதல் நாளிலிருந்தே தங்களது முழு ஆதரவையும் தெரிவித்து வருகின்றனர். தோழர்களும் அவர்களுக்கு ஆதரவாக அங்கு சென்று போராட்ட குழுவினுடன் சேர்ந்து போராடி வருகின்றனர். போராட்டம் தொடங்கிய முதல் நாளிலிருந்து இன்று வரை தமிழக வெற்றி கழக தோழர்கள் தங்களால் முடிந்தவரை சாப்பாடு, தண்ணீர் என மக்களுக்கு வழங்கி வருகின்றனர். இதை போராட்ட குழுவினர்களும் பல நேர்காணலில் உறுதி செய்துள்ளனர். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களும் போராட்ட களத்திற்கு நேரடியாக செல்வதாக இருந்தது. இதை அறிந்த போராட்ட குழுவினரோ உடனடியாக தளபதி விஜயை அவர் அலுவலகத்திலே போய் சந்தித்துள்ளனர். அதாவது, விஜய் போராட்ட களத்திற்கு வந்தால் நிச்சயம் போக்குவரத்து நெருக்கடி ஏற்படும். அப்படி நடந்தால் போராட்டத்தை தொடர காவல்துறை கண்டிப்பாக அனுமதிக்காது. தலைவர் விஜய் அவர்கள் தன்னால் போராட்ட குழுவிற்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்றுதான் போராட்ட களத்திற்கு வரவில்லை. இதை புரிந்து கொள்ளாத சில தற்கொலைகள் விஜயின் போராட்ட குழுவினரை நேரடியாக அவர்கள் போராடும் இடத்திற்கே சென்று சந்திக்கவில்லை, பனையூரில் வைத்துதான் சந்திப்பாரா என கேள்வி எழுப்பி வருகின்றனர். ஏதோ இவர்கள் தினமும் சென்று போராட்ட குழுவை சந்திப்பது போல் விமர்சனம் செய்து வருகிறார்கள். விஜயை கேள்வி கேட்கும் திடீர் தற்கொலைகளே, ஏன் முதல்வர் ஸ்டாலின் வரவில்லை, ஏன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வரவில்லை என கேட்க திராணி இருக்கா? விஜயை மட்டும் ஏன் இவ்வளவு குறிவைக்கிறீர்கள்? விஜயை எவ்வளவு தூரம் தரம் தாழ்த்துகிறீர்களோ அந்த அளவிற்கு அவருக்கு மக்கள் ஆதரவு தருவார்கள். நேற்றைய தினம் போராட்ட களத்தில் இருக்கும் மக்களுக்கு சாப்பாடு கொண்டு சென்ற தமிழக வெற்றி கழக தோழர்களை திமுக அரசு போலீஸை ஏவிவிட்டு சாப்பாடு கொடுக்க விடாமல் தடுத்தார்கள். இதையெல்லாம் ரொம்பவே அநியாயம். இதுதான் மக்களுக்கான அரசா? இதற்கு எல்லாம் மக்கள் 2026 தகுந்த தண்டனை கொடுப்பார்கள்.